நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கைனமேட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ரைட்டா? அதில் இன்ட்ரொடக்ஷன். ஃபிசிக்ஸ் இஸ் பேசிக்கலி an எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். ஃபிசிக்ஸ் என்பது அடிப்படையாகவே an எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். அப்போது பரிசோதனை சயின்ஸ்னால் விஞ்ஞானம், அறிவியல். இது ஒரு பரிசோதனை செய்யக்கூடிய அறிவியலாகத்தான் இருக்கிறது. ஃபிசிக்ஸ் தான் பரிசோதனை செய்ய முடியும். ஃபிசிக்ஸ் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ரைட்டா? அண்டு ரெஸ்ட் ஆன் 2 pillars. ரெஸ்ட்னால் இது சார்ந்து இருக்கிறது. இந்த இடத்துல சார்ந்து இருக்கிறது, ஓய்வு எடுக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, இது சார்ந்து இருக்கிறது. ஆன் 2 pillars, 2 தூண்களை சார்ந்து இருக்கிறது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 இருக்குதுன்னு அர்த்தம், மீனிங். ரைட்டா? என்னது? எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்டு மேத்தமேட்டிக்ஸ். இது பரிசோதனைகள் மற்றும் கணிதங்களை சார்ந்து இருக்கிறது. ரைட்டா? 2300 years ago, Greek librarian of Eratosthenes measured the radius of the earth. அப்படின்னா 2300 ஆண்டு காலத்துக்கு முன்பாக 2300 இயர்ஸ் எகோனா முன்பாக கிரீக் நாடை சார்ந்த லைப்ரேரியன், அவர் லைப்ரேரியனாக ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் பேர் என்னது? எரடோஸ்தீனஸ் என்பவர் மெஷர்ட்னா அளந்தார். எதை? த ரேடியஸ் ஆஃப் த எர்த், பூமியின் ஆரத்தை அளந்தார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? பூமியின் ஆரத்தை ஒரு கணக்கிட்டு சொன்னார். என்னது? அதான் மெஷர்ட்னு போட்டிருக்கான். அதுக்கு அடுத்து த சைஸ் ஆஃப் த ஆட்டம் வாஸ் மெஷர்ட். அதுக்கு அடுத்து தான் மச் லேட்டர், சிறிது காலம் கழித்து த சைஸ் ஆஃப் த ஆட்டம், அப்போ ஒரு அணுவோட சைஸ் அளவானது அளவிடப்பட்டது. மெஷர்ட்னா அணுவின் அளவு, சைஸ்னா அளவு. வாஸ் மெஷர்டு, ஆட்டத்தோட அளவானது வாஸ் மெஷர்டு, அளவிடப்பட்டது. மச் லேட்டர், சிறிது காலம் கழித்து, இதற்கு பிறகு. ஒன்லி இன் த பிகினிங் ஆஃப் 20th century. இது எப்போ ஆரம்பித்தாங்க? அணுவோட அளவை அளக்கிறதுக்கு 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில், 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில். த சென்ட்ரல் ஆஸ்பெக்ட் இன் ஃபிசிக்ஸ் இஸ் மோஷன். அப்போ சென்ட்ரல் ஆஸ்பெக்ட் என்னது? அம்சங்கள். ரைட்டா? அப்போ மத்திய அம்சமானது, ஃபிசிக்ஸில் ஒரு மத்திய அம்சமானதுன்னு என்னது? மையனா முக்கியமான. ரைட்டா? ஃபிசிக்ஸில் முக்கியமாக கருதப்படும் அம்சம் என்னவென்றால் மோஷன் என்னது? இயக்கம் என்பது தான் இயற்பியலில் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ரைட்டா? சென்ட்ரல்னால் இந்த இடத்துல மத்தியன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ முக்கியம்னு சொல்லிக்கோ, இதான் ஒன்று தான். மோஷன் இஸ் ஃபவுண்ட் அட் ஆல் லெவல்ஸ். இயக்கம் என்பது எல்லா அளவுகளிலும் காணப்படுகிறது. ரைட்டா? மோஷன் இஸ் ஃபவுண்ட்னா தென்படுகிறது, இருக்கிறது. அட் ஆல் லெவல்ஸ், எல்லா அளவுகளிலும், எல்லா நிலைகளிலும் இயக்கம் இருக்கிறது. ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் லெவல், அப்படின்னா வித்தின் த ஆட்டம். மைக்ரோஸ்கோப்பினா மிக நுண்ணிய பொருட்களின் நகர்வு. ரைட்டா? டு மிக நுண்ணிய பொருட்களின் நகர்வுலிருந்து டு மேக்ரோஸ்கோப்பிக் பெரிய பொருட்களின் நகர்வு வரைக்கும். ரைட்டா? ஃப்ரம் மைக்ரோஸ்கோப்பிக்னா நுண்ணிய பொருட்களின் அளவிலிருந்து. ரைட்டா? அதுக்கடுத்து நுண்ணிய பொருட்களின் நிலையிலிருந்து டு மேக்ரோஸ்கோப்பிக், பெரிய பொருட்களின் நிலை வரைக்கும் இந்த மோஷன் இருக்கிறது. மோஷன் என்னது? நகர்வு இருக்கிறது. அது போக அண்டு மேலும் கேலக்டிக் லெவல்னால் விண்மீன் மட்டம்னு அர்த்தம். இந்த நம்ம கோள்கள் இருக்குல்ல, நட்சத்திரங்கள், அதான் கேலக்டிக் லெவல்னு சொல்லுவாங்க, அங்கேயும் காணப்படுகிறது. அதுக்கடுத்து பிராக்கெட்டில் பிளானட்டரி சிஸ்டம் அண்ட் பியாண்ட். பிளானட்டரி சிஸ்டம்னு என்னது? கோளமண்டலம் மற்றும் அதற்கு மேல் யூனிவர்ஸ். ரைட்டா? இவை எல்லாத்துலேயும் என்ன காணப்படுகிறது? மோஷன் காணப்படுகிறது. இன் ஷார்ட், அதாவது குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் கவர்ன்டு பை த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன். என்டையர் யூனிவர்ஸ்னால் இந்த நம்மளோட பிரபஞ்சமானது, மொத்த பிரபஞ்சமும் இஸ் கவர்ன்னா ஆளப்படுகிறது, நிர்வகிக்கப்படுகிறது. எவ்வாறாக? பை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன், பலதரப்பட்ட நகர்வுகளால், இயக்கங்களால் இந்த மொத்த யூனிவர்ஸும் எனது நிர்வகிக்கப்பட்டு வருகிறது, ஆளப்பட்டு வருகிறது, செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். The study of various motion is expressed. என்னது? ஸ்டடினா படிப்பு. ரைட்டா? ஆய்வுகள், படிப்புன்னு சொல்லலாம், ஆய்வுகள்னு சொல்லலாம். பல்வேறு ஆய்வுகள், த ஸ்டடி ஆஃப் வேரியஸ்னா ஆஃப் மோஷன் இயக்கத்தின் பல்வேறு ஆய்வுகள் இஸ் எக்ஸ்பிரஸ்னா வெளிப்படுத்தப்படுகிறது. எவ்வாறாக? யூசிங் த லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். எது?
கணிதவியலை பயன்படுத்தி கணிதத்தின் பாஷையை பயன்படுத்தி இந்த மோஷன் இயக்கத்தின் பல்வேறுபட்ட ஆய்வுகள் வெளிப்படுத்தப்படுகிறது. ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் மோஷன்னா ஆய்வுகள், படிப்பு தான், படிப்பு ஆய்வுகள் ரெண்டு ஒன்று தான். வேரியஸ் பல்வேறுபட்ட இயக்கங்களின் ஆய்வுகள் இஸ் எக்ஸ்பிரஸ்னா வெளிப்படுத்தப்படுகிறது. எதை பயன்படுத்தி? யூஸிங் த லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ கணிதவியலை பயன்படுத்தி தான் இந்த இயக்கங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார். ஏன்னா ஆமாம், உண்மை தானே. நீ அளக்கணும், அது கணிதம் தான். நம்பர் கணிதம் தான். கணிதமே இல்லாமல் நீ இந்த ஃபிசிக்ஸில் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? அப்போ ஹவு டு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ், எப்படி ஆப்ஜெக்ட் பொருட்கள் நகர்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ தே டூ மூவ் அப்படின்னா, ஹவு ஃபாஸ்ட் அது வேகமாக, எவ்வளோ வேகமாக அல்லது மெதுவாக டூ தே மூவ் அவைகள் நகர்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக when 10 athletes run in a race, உதாரணமாக 10 when 10 athletes 10 விளையாட்டு வீரர்கள், அத்லெட்டிக்ஸ்னா விளையாட்டு வீரர்கள், ரன் இன் ஏ ரேஸ் ஒரு பந்தயத்தில் ஓடுகிறார்கள். ரைட்டா? ரேஸ்னா பந்தயத்தில் ஓடுகிறார்கள். ஆல் ஆஃப் தெம் டோன்ட் ரன் இன் த சேம் மேனர். எல்லாருமே அதில் ஓடுற 10 பேருமே ஒரே மாதிரியே ஓட மாட்டாங்க. ஒருத்தர் முன்னாடி போவான், ஒருத்தர் பின்னாடி போவான், ஒருத்தர் இன்னும் பின்னாடி இருப்பான். ரைட்டா? அதனால தான் சொல்கிறான் ஆல் ஆஃப் தெம், அவர்கள் அனைவரும் டோன்ட் ரன் ஓட முடியாது, இந்த சேம் மேனர் ஒரே மாதிரி ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? their performance can't be qualitatively recorded by the usage of words like fastest, faster, average, slower or slowest. ரைட்டா? அப்போ இதை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஓட்டப்பந்தய வீரர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால், பெர்ஃபார்மன்ஸ் என்னது? அவங்களோட செயல்திறன். ரைட்டா? அவர்களின் செயல்திறனானது யார்? ஓட்டப்பந்தய வீரர்கள் குறிக்கிறது. their performance can't be qualitatively recorded. அப்புறம் தரமுறையில், ரைட்டா, தர அடிப்படையில், குவாலிட்டினா தரங்கள், தரவரிசையாக. ரைட்டா? அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் செயல்திறன்கள் குவாலிட்டேட்டிவ்லி ரெக்கார்டட். குவாலிட்டேட்டிவ்னா தரவரிசை பிரகாரம் அதை ரெக்கார்டு பண்ண முடியாது. ரெக்கார்டு என்னது? அதை செயல்படுத்த முடியாது. ரைட்டா? தரவரிசையில் செயல்படுத்த முடியாது. ஏன்னு உதாரணமாக இது குவாலிட்டேட்டிவ்லி ரெக்கார்டட் பை த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். எப்படி? தரவரிசையாக, வேகமாக ஓடுறவன், மெல்ல ஓடுறவன், அதன் தரவரிசையாக இதை நம்மளால் சொல்ல முடியாது. தட் பெர்ஃபார்மன்ஸ்னு அவரோட செயல்திறனை கான்ட் பி குவாலிட்டேட்டிவ்லி ரெக்கார்டட். குவாலிட்டேட்டிவ்ல தரவரிசையில் நம்மளால் தரவரிசையில் ரெக்கார்டுன்னு பதிய முடியாதுன்னு எப்படி? பை யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம தரவரிசையில் பதிய முடியாதுன்றான். தரவரிசையில் என்னது? ஃபாஸ்டஸ்ட்னா வேகமான, அது ஃபாஸ்டர்னா வேகமாக, ஆவரேஜ்னா சராசரியாக, ஸ்லோவர்னா மெதுவாக, அப்போ ஸ்லோவஸ்ட்னா மிகவும் மெதுவாக. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். ரைட்டா? அப்போ எப்படி சொல்கிறது? இட் ஹேஸ் பீன் குவான்டிஃபைடுனா இது அளவிடப்பட வேண்டும். அவர்களோட ஓட்டத்தை நம்ம அளவிடப்படணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தரை கம்பேர் பண்ணி இன்னொருத்தரை வச்சு தான் நம்ம அளவிட முடியும். ஏதாவது ஒரு கம்பேரிட்டிவ் இருக்கணும். கம்பேரிட்டிவ் இல்லாமல் வேகமாக மெதுவாகனு சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன், இட் ஹேஸ் டு பி குவான்டிஃபைடு என்னது? இது அளவிடப்பட வேண்டும். ரைட்டா? அப்போ குவான்டிஃபையிங் மீன்ஸ், அதாவது அளவிடப்படுதல் என்பது அசைனிங் நம்பர்ஸ் டு ஈச் அத்லெட்டிக்ஸ் மோஷன். அசைனிங் நம்பர்ஸ்னால் கொடுப்பது. ரைட்டா? ஒதுக்குவது. அதாவது குவான்டிஃபையிங்னா அளவிடப்படுதல் என்பது என்னது? அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், மீன்ஸ்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? அளவிடப்படுதல் என்பதற்கு மீனிங் என்னவென்றால், அதன் அர்த்தம் என்னவென்றால் அசைனிங்னா ஒதுக்குவது. எதை? நம்பர்ஸ் டு ஈச் அத்லெட்டிக்ஸ் மோஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண் கொடுக்கணும். என்னன்னா, நீ 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இல்லை, அவங்க அதாவது எவ்வளோ வேகமாக ஓடுகிறார்கள் என்பதுக்கு எண் வடிவத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். ரைட்டா? அசைனிங் நம்பர்ஸ் டு ஈச் அத்லெட்டிக் மோஷன். அத்லெட்டிக்ஸ்னால் ஓட்டப்பந்தய வீரர்களின் இயக்கத்தை எண்களால் தான் நாம் அளவிட முடியும், எண்களை கொடுத்து தான் அளவிட முடியும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஆமாம், எவ்வளோ வேகம்ன்றது இதில் வருது, நேரம் காலம் இதெல்லாம் வச்சு தானே இவ்வளோ செகண்டு சொல்கிறோம்ல. எவ்வளோ செகண்டில் ஓடுறான், இவன் இத்தனை செகண்டில் ஓடி இருக்கான், இவன் இத்தனை நிமிஷத்தில் ஓடி இருக்கான். அப்போ எண்களை கொடுத்து தானே நம்ம சொல்கிறோம். அதான் சொல்கிறான்,
So next, comparing these numbers, one can analyze how fast or slow each athlete runs when compared to others. அப்போ comparing these numbers, இந்த எண்களை ஒப்பிடுவதன் மூலமாக இப்போ 10 பேர் 10 விதமாக ஓடி இருக்கான். ஒருத்தர் 1 செகண்டில் போயிட்டான், ஒருத்தர் 4 செகண்டில் போயிருக்கான், ஒருத்தர் 3 செகண்டில் அப்போ கம்பேர் பண்ணிக்கலாம்ல, அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்னு கம்பேர் பண்ணிக்கலாம்ல, வேகத்தை அந்த எண்களை வைத்து கம்பேர் பண்ணிக்கலாம்ல, டயத்தோட எண்களை வச்சு. அதான் சொல்கிறேன், கம்பேரிங் தீஸ் நம்பர்ஸ் அப்படின்னா இந்த எண்களை ஒப்பிடுவதன் மூலமாக ஒன் கேன் அனலைஸ் ஹவு ஃபாஸ்ட், ஒருத்தனால் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா பகுப்பாய்வு செய்ய முடியும். எப்படி? ஹவு ஃபாஸ்ட், எவ்வளோ வேகமாக ஓடுகிறான், அல்லது எவ்வளோ சுலோவாக ஓடுகிறான் என்பதை பகுப்பாய்வு செய்யலாம். எப்படி? ஈச் அத்லெட்டிக் ரன்ஸ் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ், ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரர்களும் ஓடுகிறார்கள் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ், மற்றவர்களை அவர்கள் கம்பேர் பண்ணிக்கொள்ளலாம். ரைட்டா? கம்பேர் பண்ணி யார் வேகமாக ஓடி இருக்கார் என்பதை பார்க்கலாம். ரைட்டா? அப்போ இந்த யூனிட்டில் இந்த செகண்ட் சாப்டர் இதில் த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நீடட் ஃபார் அனலைசிங் மோஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இஸ் கவர்ட். அப்போ இந்த லெசனில் நம்ம கைனமேட்டிக்ஸ் செகண்ட் சாப்டரில் என்ன படிக்க போகிறோம்னா, பேசிக்னு அடிப்படை கணிதவியலை பார்க்க போகிறோம். நீடட், அடிப்படை கணிதங்கள் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. எதற்கு? ஃபார் அனலைசிங் மோஷன். அனலைசிங்னா பகுப்பாய்வு செய்வதற்கு, இயக்கத்தை பகுப்பாய்வு செய்வதற்கு நம்மளுக்கு கணக்குகள் தேவைப்படுகிறது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் இஸ் கவர்ட். அப்படின்னா அதை எதை வைத்து பார்க்க போகிறோம்? அந்த மோஷன் இயக்கமானது எந்த திசையில் போகுது, எவ்வளோ அளவில் போகுது, இதை கணிதத்தை பயன்படுத்தி தான் நான் பார்க்க முடியும். இப்போ கணிதம் தானே அது, அளவுன்றது கணிதம் தான். அதான் சொல்கிறான். எதை? இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா அந்த பொருளோட திசை மற்றும் பொருளோட அளவு, எவ்வளோ வேகம் என்பதை மேக்னிடியூட் அளவு தான், திசை அளவை நாம் காணப்போகிறோம். ரைட்டா? அப்போ கைனமேட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ். அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் என்பது அதை இயக்கவியல் என்பது, கைனமேட்டிக்ஸ்னா இயக்கவியல். ரைட்டா? இயக்கவியல் என்பது இஸ் த பிரான்ச்னா ஒரு பிரிவாக இருக்கிறது. மெக்கானிக்ஸ்னா இயந்திரவியல், ஃபிசிக்ஸில் உள்ள மெக்கானிக்ஸில் உள்ள ஒரு பிரிவு தான் கைனமேட்டிக்ஸ். ரைட்டா? அப்போ கைனமேட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இது இந்த கைனமேட்டிக்ஸ் விச் எதை குறிக்கிறது? கைனமேட்டிக்ஸை குறிக்குது. விச் டீல்ஸ்னால் விளக்குகிறது, கையாளுகிறது. எதை? வித் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித்தவுட் டேக்கிங் ஃபோர்ஸ் இன்டு அக்கௌண்ட். அப்படின்றா வித் த மோஷனை இது கையாளுகிறது. எதை? த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளின் நகர்வை பற்றி விளக்கமாக சொல்லுகிறது. விச் டீல்ஸ்னால் விளக்குகிறது. எதை? த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளின் நகர்வை விளக்கமாக சொல்லுகிறது. வித்தவுட் டேக்கிங் ஃபோர்ஸ் இன்டு அக்கௌண்ட், அதை கணக்கில் எடுக்கலாம். வித்தவுட் டேக்கிங்னா அதை ஃபோர்ஸ்னால் அதாவது ஒரு எதை கணக்கில் எடுத்து ஒரு விசை, அதில் பயன்படக்கூடிய விசையை கணக்கில் எடுக்காமல் அந்த பொருளின் நகர்வை இது விளக்குகிறது கைனமேட்டிக்ஸ். ரைட்டா? வித்தவுட் டேக்கிங்னா எடுக்காமல், வித்தவுட்னா இல்லாமல், டேக்கிங்னா அதை எடுத்துக்கொள்ளாமல், எதை? ஃபோர்ஸ் இன்டு அக்கௌண்ட், அதில் பயன்படுத்தக்கூடிய ஃபோர்ஸ்னு விசையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அந்த பொருளின் நகர்வை இந்த கைனமேட்டிக்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் விளக்குகிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு த கிரீக் வேர்டு. இந்த கிரீக் வேர்டு கைனிமான்ற கிரீக் வேர்டு தான் மோஷன் என்று பொருள்படுகிறது. ரைட்டா? கிரீக் வார்த்தையான என்னது? கைனிமான்றது என்னது? இங்கிலீஷ் அர்த்தம்னா மோஷன் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? Next, the concept of rest and motion can be well understood by the following elucidation. அப்படின்றான். அப்போது ஃபாலோவிங் எலிசிடேஷன் விளக்கம்னு அர்த்தம். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. எலிசிடேஷன்னா விளக்கம். ரைட்டா? அது நல்லா பார்த்துக்கோங்க. த கன்செப்ட் ஆஃப் ரெஸ்ட், ஒரு கருத்து. ரெஸ்ட்னு என்னது? ஓய்வு மற்றும் அண்ட் மோஷன், நகர்வு. ஒருத்தர் உக்காந்துருக்கான், ஈஸ் ஆன் ரெஸ்ட், ஓய்வு எடுக்கிறான்னு அர்த்தம். நடந்து போகிறான், அவன் நகருகிறான்னு அர்த்தம். த கன்செப்ட், கருத்தானது. என்ன கருத்து? ஆஃப் ரெஸ்ட்னா ஓய்வு
மற்றும் என்னது நகர்வு என்ற கருத்தானது கேன் பி வெல் அண்டர்ஸ்டூட் நன்றாக நம்மளுக்கு புரியும். எப்படி? பை த ஃபாலோவிங் எலுசிடேஷன். அப்போ கீழ்கண்ட விளக்கத்தின் பிரகாரம் நம்மளுக்கு நன்றாக புரிய வரும். எலுசிடேஷன் விளக்கம். அப்போ கீழே விளக்கம் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். கீழ்கண்ட விளக்கத்தின் பிரகாரம் இந்த ஓய்வு எண் மற்றும் நகர்வின் கருத்தானது நம்மளுக்கு புரிய வரும். சரி, ஏ பெர்சன் சிட்டிங் இன் ஏ மூவிங் பஸ். அப்போ ஒரு மனுஷன் நகன்று கொண்டு இருக்கும் ஒரு பஸ்ஸில், ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கிறான். ஏ பெர்சன் சிட்டிங் உட்காந்துருக்கிறான் அதாவது இன் ஏ மூவிங் பஸ், அதாவது சென்று கொண்டிருக்கும் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கிறான். ஈஸ் அட் ரெஸ்ட். அப்போ உட்காந்துருக்கானா அவன் ரெஸ்ட் தானே, பஸ் போயிட்டுருக்கு, ஆனால் அவன் பஸ் உட்காந்தானே இருக்கான், அவன் நகரில் இல்லையா. அப்போது ஹீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபெல்லோ பேசஞ்சர். அவன் அருகில் இருக்கிறக்கூடிய. இப்போ நீ பஸ்ஸில் உட்காந்துருக்க, உன் பக்கத்தில் உள்ளவனை நீ பார்க்குற. அப்போ ரெண்டு பேர் அவனை பார்க்கும்போது நீ உட்காந்துருக்குன்னு தான் தெரியுது, ரைட்டா? இப்போ அம்மாவும் மகளும் போகிறீங்க, ரெண்டு பேரும் 2 சீட்டில் உட்காந்துருக்கீங்க, பஸ்ஸு போயிட்டுருக்கு. அப்போ மக என்ன பண்ணுறா? அம்மாவை பார்க்குறா. அப்போ அம்மாவை பார்க்கும்போது என்ன, அம்மாவை உட்காந்துருக்கு, நீயும் உட்காந்துருக்க. அப்போ ரெண்டு பேரும் உங்கள் அம்மாவை கம்பேர் பண்ணும்போது நீ உட்காந்துருக்க ரெஸ்ட்டு. அதான் சொல்கிறான். ஏ பெர்சன் சிட்டிங் இன் ஏ மூவிங் பஸ். ஒரு மனுஷன் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், இஸ் அட் ரெஸ்ட். அவன் ரெஸ்ட்டில் உட்காந்துருக்கான்னு சொல்லும்போது எப்படி சொல்ல முடியும்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபெல்லோ பேசஞ்சர். அவங்கள வச்சு தான் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கான்னு சொல்ல முடியும். எப்படி? அந்த அருகில் உள்ள வித் ரெஸ்பெக்ட் அவங்களை சார்ந்து டு த ஃபெல்லோ பேசஞ்சர். ஃபெல்லோன்னு அருகில் அமர்ந்திருக்கும் பயனர்கள். பேசஞ்சர்னால் பஸ்ஸில் அமர்ந்திருக்கும் பயனர்கள்னு அர்த்தம். அருகில் அமர்ந்திருக்கும் பயனாளிகளை பார்த்த பின்பு தான் இவன் ரெஸ்ட்டில் இருக்கான்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்களும் உட்காந்துருக்குங்க, அவங்க நகரில், இவனும் நகரில். அதுக்கு அடுத்து நல்லா பாருங்கள். பட் ஆனால் ஈஸ் இன் மோஷன். அதே மனுஷன், அதே இது. இப்போ லிசா அவங்க அம்மா 2 பேரும் போகிறாங்கப்பா. இப்போ லிசா அவங்க அம்மாவை பார்க்குறான் பஸ்ஸில். அம்மா உட்காந்துருக்கு, இது உட்காந்து. அவங்க அம்மாவை பார்க்கும்போது லிசா உட்காந்துருக்கு. வெளியில் நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன், பஸ்ஸை விட்டு வெளியில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு. என்னை பார்க்கும்போது லிசா போயிட்டுருக்குன்னு தோணும். இப்போ மரங்களை பார்க்குறா, வெளியில் ஜன்னல் வழியை மரங்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போது லிசா நகல்றது தெரியும். அவங்க அம்மாவை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டு. மரங்களை பார்க்கும்போது, வெளியில் இருக்க மரங்களை பார்க்கும்போது மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் இது இருக்கா? இல்லைல்ல, மரம் போயிட்டு தானே இருக்கு, மரத்தை தாண்டி போயிட்டு தானே இருக்கா லிசா தாண்டி போயிட்டு இருக்கா. ஒவ்வொரு மரமாக தாண்டி போகுது இல்லை பஸ்ஸு. ஆனால் அப்போ அந்த மரங்களை கம்பேர் பண்ணும்போது லிசா இஸ் மூவிங். அவங்க அம்மாவை கம்பேர் பண்ணும்போது, பஸ்ஸில் உட்காந்துருக்க அம்மாவை கம்பேர் பண்ணாலும் லிசா இஸ் ரெஸ்ட். ஏன்னா அவங்க அம்மா அங்கே தான் இருக்குது, இதுவும் அங்கே தான் இருக்குது. வெளியில் மரத்தை வெட்டி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போயிட்டுருக்கோம், இந்த மரம் போயிடும், அடுத்த மரம் வந்துடும், அதுக்கடுத்த மரம் வந்துடும், ரைட்டா? அப்போ மூவிங், ரைட்டா? அதான் சொல்கிறான். எ பெர்சன் சிட்டிங் இன் எ பஸ் இஸ் அட் ரெஸ்ட். அவன் ஒரு மனுஷன் பஸ்ஸில் உட்காந்துருக்கான். ரெஸ்ட்டுன்னா, ஓய்வுன்னா எப்படி சொல்ல முடியும்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபெல்லோ பேசஞ்சர். வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபெல்லோ பேசஞ்சர், அருகில் உள்ள பயனரை வைத்துத்தான் அவங்கள பார்த்து தான் இவங்க ரெஸ்ட்டில் இருக்கான்னு சொல்ல முடியும். ஆனால் ஈஸ் இன் மோஷன், அதே ஆள் நகர்ந்துட்டு இருப்பாங்க. எப்போ? வித் ரெஸ்பெக்ட் டு த பெர்சன் அவுட் சைடு த பஸ். வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன் அவுட் சைடு பஸ்ஸை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நபரை பார்க்கும்போது இவங்க நகர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ நான் ரோட்டுக்கு வெளியே ஒருத்தர் நிற்கிறேன், அவனை பார்க்குறேன், பஸ்ஸு போயிட்டு இருக்கிறேன், அவன் அங்கே நான் அவனை பார்த்துட்டே இருக்க முடியுமா? பஸ் மூவ் ஆயிரும், அவன் அங்கே தான் இருப்பான், நான் மூவ் ஆகிட்டு இருக்கேன். அப்போ அவனை வச்சு பார்க்கும்போது நான் மூவ் ஆகிறேன், என் பக்கத்தில் இருக்கிற ஆளை வச்சு பார்க்கும்போது நான் ரெஸ்ட்டில் இருக்கேன். ரைட்டா? The concept of rest and motion have meaning only with respect to some reference frame அப்படின்றான். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்னது? ஒரு குறிப்பாயம்னு அர்த்தம். இப்போ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் பஸ்ஸில் நீ போயிட்டு இருந்த, ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தது, அதை வச்சு பார்க்கும்போது நீ ரெஸ்ட்டு. ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் யார்? உங்கள் அம்மா தான். அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய மரங்களை பார்க்கும்போது நீ மூவ், அதுதான் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அதை நீ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், மரத்தை ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வச்சு நீ பார்த்தீங்கன்னா நீ மூவ் ஆகிட்டு இருக்க, பஸ் போகுது இல்லை? அதேமாதிரி உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கு, உங்கள் அம்மாவை நீ பார்த்தேன்னு சொன்னால் நீ ரெஸ்ட்டில் இருக்க. பஸ்ஸில் உங்கள் அம்மாவோட சேர்ந்தானே வருது, அருகில் தான் வந்துட்டுருக்கு. அதை தான் சொல்கிறான். அதுக்கு பேர் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? ரெஃபரன்ஸ் குறிப்பாயம்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பு, இதை சார்ந்து இது மூவ் ஆகுறது, இதை வைத்து இது மூவ் ஆகுறதுன்னு சொல்லலாம். அதான் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஒரே வார்த்தையில் குறிப்பு ஆயம்னு சொல்லுவாங்க, குறிப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஃபிசிக்ஸில் குறிப்பு ஆயம், இது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா அதை வைத்து இது மூவ் ஆகுறது. ரைட்டா?
The concept of rest and motion having meaning only with respect to some reference frame. இந்த concept கருத்தானது ஓய்வு மற்றும் இயக்கம் என்ற கருத்தானது, the concept of rest and motion ஓய்வு மற்றும் இயக்கம் என்ற கருத்தானது having meaning only with respect to some reference frames. அதுக்கு ஒரு அர்த்தம் எப்போ இருக்கும்னு சொன்னால், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வச்சுட்டா இது ஓய்வா இல்லை நகர்வான்று கணிக்க முடியும். சரிதா? ஹேவிங் மீனிங், அதுக்கு அர்த்தம் இருக்கும். ஓய்வுக்கும் நகர்வுக்கும் ஒரு அர்த்தம் எப்போ இருக்கும்னா, ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு த சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். சில குறிப்பாயத்தை வைத்து கொண்டு தான் நாம் இது நகர்வா இல்லை ரெஸ்டா என்பதை கணிக்க முடியும். இப்போ குறிப்பாக பஸ்ஸில் சொல்லிட்டு, பஸ்ஸில் உங்கள் அம்மா வச்சு பார்க்குறேன்ற போது பக்கத்தில் உட்காந்துருக்கு, நீ ரெஸ்ட்டில் இருக்குது, அதான் குறிப்பாயம். வெளியில் பார்க்குற எவனா ஒருத்தர் நிற்கிறான், உன் பஸ்ஸு போயிட்டுருக்கு, அவனை வச்சு பார்க்கும்போது நீ நகர்ற மோஷனில் இருக்க. ரைட்டா? இப்போ பார்த்துக்கோங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்ட் ஆர் மோஷன் வி நீட் டு கன்வீனியன்ட் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அப்போ நாம் புரிந்து கொள்வதற்கு, ரைட்டா, அதாவது டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்ட் ஆர் மோஷன், அதாவது ஓய்வா அல்லது நகர்வா என்பதை புரிந்து கொள்வதற்கு வி நீட் எ கன்வீனியன்ட் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அப்போ நம்மளுக்கு ஒரு வசதியான, ரைட்டா, வி நீட் நம்மளுக்கு தேவைப்படுகிறது இது ஒரு வசதியான ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் தேவைப்படுகிறது. ஃபிக்ஸ்டு நிலையான குறிப்பாயம் தேவைப்படுகிறது. நிலையான ஒரு குறிப்பாயம் தேவைப்படுகிறது. அது நிலையான ஒரு குறிப்பாயம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த ரெஸ்ட்டில் இருக்கோமா இல்லை மோஷனில் இருக்கமான்றது நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? இதை தான் சொல்கிறாப்புல. நெக்ஸ்ட்டு அப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்போ குறிப்பாயம், குறிப்பு சட்டம் போட்டிருக்கா, நீங்கள் குறிப்பாயம் தான் எழுதணும். ரைட்டா? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அது குறிப்பாயம் தான். ரைட். நெக்ஸ்ட்டு இஃப் வி இமேஜின் ஏ கோஆர்டினேட் சிஸ்டம். அப்போ ஆய அச்சு தொகுப்பு, சிஸ்டம்னு தொகுப்பு. கோஆர்டினேட் என்னது? அச்சு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது அச்சு, தமிழில் அச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஆய அச்சுக்கள்னு சொல்லுவாங்க. கோஆர்டினேட் என்னது? ஆய அச்சு அமைப்பு. கோஆர்டினேட் சிஸ்டம். ஆய அச்சு மட்டும் இந்த தான், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸ், இது பேர் தான் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்போது இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத நான் கணிக்கிறோம்னா இந்த 3 ஆக்சிஸை வச்சு நான் கணிச்சிடலாம். இவன் இந்த இடத்துல இருக்கேன். இப்போ நம்ம பூமி எங்கே விமானம் எப்படி போகுது? இந்த 3 ஆக்சிஸை வச்சு தான் போகுது. 3 டைமென்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ரைட்டா? இஃப் வி இமேஜின் எ கோஆர்டினேட் சிஸ்டம். அப்போ நாம் கற்பனை செய்து பார்த்துக்கொள்வோம். இஃப் வி இமேஜின், நாம் கற்பனை செய்தால் எ கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டம் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ் தான் ரெஃபரன்ஸ். இது தொகுப்பாயம் கேட்டான்ல, தொகுப்பாயம் கேட்டான்ல, இதுதான் தொகுப்பாயம். ரைட்டா? அப்போ எ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா ஆய அச்சு தொகுப்புன்னு அர்த்தம். இந்த ஆய அச்சு தொகுப்பை நாம் கற்பனை செய்து கொள்வோம். அண்ட் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்டு. ஒரு பொசிஷன், ஒரு பொருளோட நிலை, அது எந்த இடத்துல இருக்குது, ஒரு பொசிஷன் நிலை, ஒரு பொருளின் நிலையானது இஸ் டிஸ்கிரைப்டு, விவரமாக சொல்லப்படுகிறது. அது எந்த இடத்துல இருக்குன்னு விவரமாக சொல்லப்படுகிறது. டிஸ்கிரைப்டு எதை வச்சு சொல்லப்படுகிறது? ரிலேட்டிவ் டு இட்னா இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை வைத்து சொல்லப்படுகிறது. இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ்க்கு நடுவில் இந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று கரெக்டாக சொல்லலாம் இந்த 3 ஆக்சிஸை பயன்படுத்தி. அப்போ இதுதான் ரெஃபரன்ஸு ஃப்ரேம், குறிப்பாயம் சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் சேர்த்து என்ன சொல்லலாம்? இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் என்ன சொல்லுவாங்க? ஆய அச்சு அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஆய அச்சுக்கள் அமைப்பு, 3 அமைப்பு. ரைட்டா? அப்போ இஃப் இமேஜின் ஏ கோஆர்டினேட் சிஸ்டம், ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை கற்பனை செய்து பார்த்தால், அண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப். பொசிஷன் நிலைமை, ஒரு நிலை, அது ஆப்ஜெக்ட்னா பொருளோட ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப் விவரித்து சொல்லப்படுகிறது. எதை வைத்து? ரிலேட்டிவ் டு இட்னா இதை வைத்து, எதை? கோஆர்டினேட் சிஸ்டத்தை வைத்து. தென் சச் எ கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் கால்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் நம்ம என்ன சொல்லுகிறோம்? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுகிறோம், குறிப்பாயம் என்று சொல்லுகிறோம். ரைட்டா? இந்த கோஆர்டினேட் சிஸ்டம், குறிப்பாயம் 2 ஒன்று தான். அதாவது இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் என்னது? கோஆர்டினேட்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ். இது தமிழில் ஆய அச்சு தொகுப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று சொல்லுகிறோம். அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். அப்போ கொடுக்கப்பட்ட நேரத்தில், எந்த ஒரு குறிப்பிட்ட நேரம், இன்ஸ்டன்ட்னா குறிப்பிட்ட நேரத்தில், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இதை வச்சு தான் நமக்கு என்ன நகர்றதா என்ன செய்யணும்னு பார்க்க முடியும். த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு குறிப்பாயம் with respect to which the position of the object is described. அப்போ இந்த குறிப்பாயத்தை வைத்துக்கொண்டு
என்ன செய்கிறான் வித் ரெஸ்பெக்ட் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ இந்த குறிப்பாயத்தை வைத்துக்கொண்டு ஒரு பொருளோட பொசிஷன் நிலையை நாம் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? இஸ் விவரமாக சொன்னால், டிஸ்கிரிப்னா விளக்கமாக சொல்லப்பட்டால், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் கோஆர்டினேட்ஸ். எதை வைத்து விவரமாக சொல்லுவேன்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். பொசிஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்ன்றது அதாவது கோஆர்டினேட்ஸ் ஆயாச்சு, அது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ். அந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ் நிலைகளை வைத்துக்கொண்டு நீ விவரமாக சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள், பிராக்கெட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிவன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸ். இந்த இது பிரகாரம் இஸ் கால்ட் கார்ட்டீசியன் இது கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க. இஸ் கால்டு இது எவ்வாறு சொல்லப்படுது? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். அப்போ கார்ட்டீசியன் ஆயாச்சு தொகுப்புன்னு அர்த்தம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. திரும்பி படிக்கிறேன். at any given instant of time, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் the frame of reference தொகுப்பு, அதாவது இது frame of reference தொகுப்பாயம், அது குறிப்பாயமானது with frame of reference with respect to which the position of the object. அப்படின்னா ஒரு பொருளின் நிலையை சார்ந்து இருக்கிறது. இது குறிப்பாயமானது, இது ஒரு பொருளானது குறிப்பாயத்தின் நிலையை சார்ந்து இருக்கிறது. ரைட்டா? இஸ் டிஸ்கிரைப்டு, அதை சார்ந்து விவரமாக சொல்லப்படுகிறது. இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப், எதை வைத்து? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். இந்த பொசிஷன்னா இந்த நிலை, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நிலையை பயன்படுத்தி, ரைட்டா, சொல்லப்பட்டால் ஒரு பொருளின் நிலையை, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸின் நிலையை பயன்படுத்தி ஒரு பொருளின் நிலையை சொல்லப்பட்டால், விளக்கமாக சொல்லப்பட்டால் அதுக்கு பேர் என்னது? இஸ் கால்டு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது. இதில் எழுதல, அதுதான் சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே.